நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தரை ஆலயத்திற்கு சென்று தொழுது கொள்ளுகின்ற நாள், ஆராதிக்கின்ற நாள். இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 3வது வசனம் பின்பகுதி. நான் உன்னோடே கூட இருப்பேன். இந்த வசனத்தை முழுவதும் நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். இங்கு கர்த்தர் யாக்கோபிடம் இவ்விதம் சொல்லுகின்றார். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிலே இருக்கின்றார். தன்னுடைய சகோதரன் ஏசாவிற்கு பயந்து அவனுடைய தாய் தகப்பன் இருவரும் அவனை மாமன் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அங்கே பெண் கொண்டு அங்கே இரு என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார்கள். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் போல லாபானுக்கு வேலை செய்து உழைத்து மந்தையை காப்பாற்றி லாபான் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதற்கு யாக்கோபு ஒரு பெரிய காரணமாக இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ உன் தகப்பன் தேசத்திற்கு நீ திரும்பி போ, உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். யாக்கோபின் நிமித்தமாக லாபான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று லாபானே சொல்லுகின்றார். நீ வந்ததினாலே எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்று குறிப்பினால் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் பாருங்களேன், இந்த அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தில் பாருங்கள், லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். லாபானுடைய முகம் திடீர்னு மாறி இருக்குது, வேறுபட்டு இருக்கிறது. அப்போது யாக்கோபின் மேல் அவனுக்கு ஏதோ ஒரு எரிச்சல் வந்திருக்குது என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஆனால் அப்படி அறிந்து ஒருவேளை மனசில் வேதனைப்பட்டிருக்கலாம். இப்போ நல்லா யோசித்து பாருங்கள், நமக்கு வேண்டியவங்க, இவ்வளோ நாள் நம்ம ஆதரித்து கொண்டு வந்திருந்தவங்க சில நேரத்தில் முகம் மாறுபட்டு முகம் நம்மகிட்ட வேறுபட்டால் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் யோசித்து பாருங்கள். இப்போ யாக்கோபுக்கும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உடனே அந்த நாளில் ஆண்டவர் யாக்கோபிடம் பேசுகின்றார். நீ உன் ஜனத்தாரிடத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் புறப்பட்டு போ, பயப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எதனால், ஏன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், யாக்கோபு தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றி ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட போது ஏசா சொல்லுகின்றான், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள் சீக்கிரத்தில் வரும், அப்பொழுது நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று தன் மனதிலே சொல்லி கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏசா யாக்கோபை எப்பொழுதாகிலும் கட்டாயம் கொன்று போடுவான் என்கிற ஒரு நிலை. அப்பொழுது யாக்கோபுக்கு திரும்ப அங்கு செல்வது ஒரு பயமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படி சொன்ன தேவன் அப்படியே யாக்கோபோடு இருப்பதை நாம் அடுத்த பகுதிகளிலெல்லாம் வாசிக்கும் பொழுது வேதத்தில் நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுகின்றோம். புறப்பட்டு போன பின்பு 1 வாரம் கழித்து லாபானுடைய உள்ளத்தில் எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய இது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்று சொல்லாமல் போயிட்டான் என்று சொல்லி பின்பதாக புறப்பட்டு வருகின்றான். அப்பொழுது லாபானிடம் ஆண்டவர் சொப்பனத்தில் எச்சரிக்கின்றார். யாக்கோபிடம் நீ நன்மை அன்றி தீமை பேசக்கூடாது என்று எச்சரிக்கின்றார். லாபானும் கூட சமாதானமாக உடன்படிக்கை செய்து யாக்கோபையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் எல்லாம் அனுப்பி விடுகிறது, முத்தம் செய்து அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். இது எப்படி? கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று சொன்ன உடனே யாக்கோபுக்கு தீமை செய்ய வந்த லாபானை கூட ஆண்டவர் மாற்றுகின்றார். அதே போல ஏசா எதிர்கொண்டு வருகின்றான். ஏசா எதிர்கொண்டு வரும் பொழுது யாக்கோபு இரவெல்லாம் பதபதைத்து தனித்து தேவனோடு போராடி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் பாருங்களேன், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி ஏசாவும் வந்தார்.
ஆனால் யாக்கோபிடம் சமாதானமான முறையிலே நடந்து கொண்டு அவனுடைய மனது யாக்கோபின் பட்சமாய் இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தர் நாம் பட்சமாய் மாற்றி விடுவார். உங்களுக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் உங்கள் பக்கமாக திரும்பி விடுவார்கள். உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீங்கள் நன்றாய் வாழக்கூடாது என்று உங்களை எதிர்த்து போராடி கொண்டே இருக்கிறவங்களும் கூட சீக்கிரத்தில் உங்கள் பட்சமாய் மாறி விடுவார்கள். எப்படி? நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யாக்கோபுக்கு வாக்கு பண்ணின தேவன் அப்படியே வழி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். யோசுவாவுக்கும் சொன்னார். மோசே இறந்த பின்பு யோசுவாவை தலைவனாக ஏற்படுத்தி இஸ்ரவேல் மக்களை நடத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நீ பலம் கொண்டு திடமனதா இரு, நீ போகும் எவ்விடத்திலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன். பெரியமானவர்களே, கர்த்தர் நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லுகின்றார். அவர் என் தூதர்களை அனுப்புகின்றேன், வல்லமையில் கூடின தூதர்களை அனுப்புகின்றேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. நல்ல பராக்கிரமசாலிகளாகிய மனிதர்கள் உன்னோடு கூட இருப்பார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரா, நான் உன்னோடு கூட இருப்பேன். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். இன்றைக்கும் கூட நீங்கள் கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். நீங்கள் போகும் எவ்விடத்திலும் அவர் உங்கள் கூட வருவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து அந்த சூழ்நிலையை அவர் தாண்டி நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த வசனத்தின்படி ஆண்டவர் நான் உன்னோடே கூட இருப்பேன் என்று நீர் சொல்லியிருக்கிறபடி நீர் ஆண்டவரே கூட இருப்பீராக. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்களோ, லாபானை போல யாருடைய முகமெல்லாம் வேறுபட்டிருக்கின்றதோ ஆண்டவரே, ஏசாவை போல ஆண்டவரே ஜென்ம பகையாக பகைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தை எல்லாம் நீர் ஆண்டவரை பட்சமாய் திருப்புவீராக, சமாதானத்தை உண்டு பண்ணுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல முடிந்தவர்கள் எல்லாம் ஆலயத்திற்கு போய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஆராதனை செய்யுங்கள். நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கும் ஆசீர்வாத டிவி நேயர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, ஆழ்ந்த சத்தியங்களை கேட்க நீங்களும் பங்கு பெறலாம். கீழ்காணும் நம்முடைய ஆராதனை நேரங்களை குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.